வணக்கம் நண்பர்களே. இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். அதாவது இந்த விசி ஹோஸ்ட்டில் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் போக வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றதும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அதாவது நம்ம ரிசல்ட்டை பற்றி டீட்டெயில்டாக சொன்னோம். என்ன கொண்டு வர சொன்னாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றத. பட் வெயிட்டிங் லிஸ்ட் பற்றி பேசலை. பட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நண்பர்கள் இது வந்து எப்போ வேலிடிட்டி, எப்போ வேலைக்கு போகலாம், அந்த மாதிரியான டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின முழுமையான விளக்கம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வருட காலத்திற்கு செல்லுபடியாகும். உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, அந்த இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரவரி போஸ்டிங், அந்த போஸ்டிங்கே 1 வருஷம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். பட் நம்மளும் வந்து சொல்லும்போது சொல்லியிருந்தோம். என்னென்னா, அது 1 வருஷம் மட்டும் கிடையாது. டெம்பரவரி போஸ்டிங்கை பெர்மனெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஏன்னா வருஷம் வருஷம் அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, ஆள் எடுத்து அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. பண்ணவும் அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் மேக்ஸிமம் இதை வந்து டெம்பரவரி போஸ்டிங்கை கண்டிப்பாக பெர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி விசி ஹோஸ்ட்டாக இருக்கிற நபர்கள் பெர்மனெண்ட்டாக ஆயிருக்காங்க. பெர்மனெண்ட் ஜாபாக தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது 1 வருஷத்துக்கு வந்து செல்லுபடி ஆகும். ஸோ அதனால் வேலையே 1 வருஷம், வெயிட்டிங் லிஸ்ட் எப்படி 1 வருஷம் அப்படின்னு கேட்காதீங்க. 1 வருஷத்துக்கு உள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். 1 வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை அமைஞ்சாலும் உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. அதுதான் இதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது. ஸோ 1 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் போகிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வேலையை விட்டுட்டு போகிறது, இல்லை வேறு வேலை கிடச்சி போகிறது, வேலை பிடிக்காமல் போகிறது, இந்த மாதிரி எனி ரீசன்னால் அந்த வேலையை ரிசைன் பண்ணுறது, அல்லது இப்போ போய் 19ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க மதுரையிலையும் சென்னையிலையும். ஸோ இந்த 2 இடத்துலையும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிற காரணத்தினால அந்த வேக்கண்ட் வந்து ஃபுல் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி ஃபுல் ஆகாத வேக்கண்ட்டை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. ப்ளஸ் அந்த வேலையிலேருந்து வெளியில் போகிறவங்களையும் வெயிட்டிங் லிஸ்ட்டை வச்சு தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக தான் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்றது கொடுக்குறது. அது வந்து இந்த 1 வருஷத்துக்குள்ளே நடந்துச்சு, இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இந்த 1 இயருக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே, அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள எடுத்துப்பாங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களை எடுத்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது இல்லை. ஸோ அதே போல் ஜாப் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு இதாக நல்ல முறையில் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அதை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. 1 வருஷங்கிறது 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம். பட் அதை பெர்மனன்ட் பண்ணுறதுக்கு ஆனால் டைம் அப்படிங்கிறது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அடுத்து வந்து அவங்களுக்கு ரொம்ப நீடட் தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நோட்டிஃபிகேஷன் அடுத்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அதை பெர்மனன்ட் பண்ணிவிட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அதனால் வேலையை கொஞ்சம் நல்ல முறையில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.